அப்புறம் இந்த மாட்டுக்கறி பிரச்சனை. இந்த மாட்டுக்கறி பிரச்சனை அப்படிங்கிறது என்ன அப்படின்றதே மக்களுக்கு புரியாம வச்சிருக்கிறாங்க. ஐயா, மாட்டுக்கறி, மாடுங்கிறது ஒரு குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளாகட்டும், அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஆரோக்கியம் அந்த மாடோட கையில தான் இருக்கு. அதனாலதான் மாடை அன்பா பார்த்துக்கிறாங்க. தெளிவா கேட்டுக்கோங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள் அன்போட சமைச்சு அன்போட பரிமாறினா அந்த உணவு உடம்புல ஒட்டும், ஆரோக்கியத்தை கொடுக்கும், அதுல ருசியும் இருக்கும், அந்த குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் நிலைச்சு நிற்கும். இதான் உண்மை. அதே மாதிரி அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பால், நெய், வெண்ணெய், தயிர் இந்த மாதிரி அடிப்படையா தேவையான அனைத்து உணவுப் பொருட்களுமே கொடுக்குற அந்த மாட்டுக்கு மேல நம்ம அன்பை வைக்கும் பொழுது அது நமக்கு கொடுக்குற உணவு அன்போடையும் ஆரோக்கியத்தோடையும் நன்மையா இருக்கும்ன்றது தான் ஐதீகம். அதுக்காகத்தான் எல்லாரும் மாட்டு மேல அவ்வளோ பாசமா இருக்காங்க. ஒருத்தர் கூட சொல்லி இருந்தாரு, நெல்மணி உயிர் தானே, அந்த உயிர் தான் நெல் எடுத்து சாப்பிட்றோம், மாட்டுக்கறி சாப்பிட்றதுக்கு என்ன? நெல்லினுடைய பிறப்பு நமக்கு அரிசி கொடுப்பதற்காக, மாடினுடைய பிறப்பு நமக்கு பால், தயிர், வெண்ணெய் போன்ற உணவுப் பொருட்களை கொடுப்பதற்காக. நம்ம நெல்லை மொத்தமா புட்டிங்க எடுத்து சாப்பிட்றது இல்லை, நெல்லில் இருக்கிற அரிசியை மட்டும்தான் எடுத்து சாப்பிட்றோம். அந்த நெல்லினுடைய வாழ்வாதார காலகட்டம் எவ்வளவு, அவ்வளோதான். அது நெல் மணி வந்து அது உருவாக வரைக்கும் தான் அதுவே உயிரோட இருக்கும். அதுக்கப்புறம் அது உயிரை விட்டுரும். அதுக்கப்புறம் அந்த நெல்லை எடுத்து நம்ம அவிச்சு சாப்பிட்றோம். ஏன் இந்த மாதிரியான உண்மைகள்லாம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. நெல் கதிர்களுடைய பிறப்பிற்கான காரணமே பிற உயிர்களுக்கு அரிசியை கொடுப்பதற்காக. மாட்டினுடைய பிறப்பின் காரணம் பிற உயிர்களுக்கு பால், தயிர், வெண்ணெய் போன்ற பொருட்களை கொடுப்பதற்காக. தக்காளி செடியாகட்டும், வெங்காயமாகட்டும், மிளகாயாகட்டும், வெண்டைக்காய், காய்கறிகள் எல்லாமே அதனுடைய பிறப்பின் அர்த்தமே மானிட பிறப்புக்கு தனக்கிட்ட வர்ற காய்கறியை கொடுக்கறதுக்காக. அதை தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்கு. மாடு எதுக்கு வந்திருக்கோ, என்ன பிறப்பின் காரணமோ அது தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ உணர்வு ரீதியாக அது மேலே பாசமும் பற்றும் நம்ம வைக்கும் பொழுது அது கொடுக்கும் உணவு நம் ஆரோக்கியத்தை கொடுக்குங்கிறத நம்பி அது மேலே உணர்வு ரீதியான பாசத்தை வச்சிருக்காங்க. மாடுகளை இன்னைக்கு அழிய நம்ம குடிக்கிற பாலுமே விஷமாக வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு பேக்கெட் பாலுங்கிற பேரில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த மக்கள் தொகைக்கும் பால் கொடுக்கிற அளவுக்கு மாடு இங்கே இல்லை. சிந்து மாடா இருந்தாலும் சரி இல்லை. ஆனா எப்படி 24 மணி நேரம் அத்தனை பேர்த்துக்கும் பால் கிடைக்குது? அந்த மாடு அழிய நம்ம விஷம் கலந்த பாலை குடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு வர்றோம். அப்ப மாட்டை நம்ம அதிகப்படுத்த அது நமக்கு பால் உற்பத்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும். பால்ல இருந்து வெண்ணெய், மோர், தயிர் இன்னைக்கு நிறைய அதுல இருந்து நம்ம உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். அதனுடைய சாணம் முதல் கொண்டு அத்தனையுமே நமக்கு உதவுகிறது. அதனால மாட்டை வதைக்காதீர்கள். அதை அன்போடு நம்ம வச்சிருக்கும் போது அது கொடுக்குற உணவு நமக்கு ஆரோக்கியமா இருக்கும்.